எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், பேசாமல் விலங்காக பிறந்திருக்கலாமா? நமக்கு வாழ்க்கையில ஃபேஸ் பண்ற பிரச்சனை எல்லாம் பார்க்கும்போது, இந்த மனிதனா பிறக்கிறதுக்கு பதிலாக விலங்கா பிறந்திருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு சில டைம் நமக்கு சிந்தனைகள் வந்து போகுது. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அதுதான் இந்த வீடியோட இன்ஸ்பிரேஷன். அது கடல்ல மீன்கள் வாழுதில்ல, அதை பற்றின ஒரு சப்ஜெக்ட். அது கடல்ல எக்கச்சக்கமான வெரைட்டியான மீன் இருக்கு. அதுல நேற்று நான் பார்த்த ஒரு வீடியோ, அது என்னன்னா பறக்கக்கூடிய மீன். அப்படின்னா என்ன, தண்ணியில தான் அது போகுது, திடீர்னு ஆகாசத்துல வரும், ஒரு 1/2 மீட்டர் 1 மீட்டர் வரைக்கும் அப்படியே பறக்குது, திருப்பி தண்ணியில போகுது. அப்படிப்பட்ட ஒரு மீன், அதோடைய வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த மீன் ஏன் பறக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அதை சாப்பிட்றதுக்கு பெரிய மீன்கள் பின்னாடி வருது. அந்த மீன்கள் எடுத்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக சர்க்கஸ் பண்ணுது, மேலே பறந்து கீழே வருது. இது வீடியோவா பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது மீன் பறந்தெல்லாம் போறதெல்லாம் நம்ம பார்த்தது இல்லை, நான் பார்த்தது இல்லை, அட்லீஸ்ட் அந்த வீடியோவில் தான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ ஒரு மீன் அது எங்கே வாழ முடியும்? கடலில் தான் வாழ முடியும். அந்த 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 பர்டிகுலர் டைப்பான மீன் அங்கே தான் வாழ முடியும். அங்கே அதுக்கு சேஃப்டி இருக்கான்னா அதோட பெரிய மீன் அதை சாப்பிட்றோம், அதை தன்னை காப்பாற்றிக்க பறக்க வேண்டியிருக்கு. இப்படிதான் உலகமே இருக்கு. கரெக்டா? இப்போ இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நமக்கு தோணுது. இந்த மீன், இந்த பெரிய மீன்கிட்ட தன்னை காப்பாற்றிக்க பறந்து வருது பார்த்தீங்களா? அந்த பறந்துகிட்டு இருக்கிற அந்த டைம் கூட அதுக்கு சேஃப் கிடையாது. ஏன் தெரியுமா? பறவைகள் இப்படி இது பறந்து வரும்போது அப்படியே கொத்தின்னு போறதுக்கு வருது. அப்ப அந்த மீனோட கஷ்ட காலத்தை பாருங்களேன். தண்ணிக்குள்ளேயும் சேஃப் இல்லை, மேலே பறந்து வந்தா அந்த டைம்லையும் சேஃப் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு தோணுது. இதுல பெரிய பியூட்டி, அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கும்போது தெரிஞ்சது என்னன்னா, ஒரு பறவை வருது, இது இப்படியே டைவ் அடிக்கும் போது அது பிடிச்சலான்னு வருது. அந்த மீன் எஸ்கேப் ஆயிடுது, பறந்த மீன் எஸ்கேப் ஆயிடுது. இது பின்னாடி இந்த பெரிய மீன் எதை சாப்பிடுது? இந்த பறவையை சாப்பிடுது. இது பாருங்களேன், இந்த பறவைன்றது வந்து எங்க கரையில ஒரு மரத்துல கூடு கட்டி குழந்தைங்களோட வாழுது. அதையே இந்த மீனை பிடிக்க வருதுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், பறந்து வருவோம் அப்படியே பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சுதான் வருது. தெரியாம பெரிய மீன் கிட்ட அதை மாட்டிக்குது. அந்த பறவையோட கஷ்ட காலத்தை பாருங்க. கரெக்டா? அப்படி பார்த்தா இந்த பூமியில எல்லாமே ஒரு ஜீவராசியும் அடுத்தது பயப்பட வேண்டியிருக்கு. ஒரு எலி வந்து பூனை பார்த்து பயப்படுது, பூனை நாயை பார்த்து பயப்படுது, இப்படி இல்லையா? ஜீவராசி அடுத்தடுத்த ஜீவராசியை பார்த்து பயப்பட்டு தான் இருக்கு. இதுதான் உலகமாவே இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்? மனிதனா பிறக்கிறது தான் இதுல கஷ்டம் போல இருக்கு, மனித வாழ்க்கை தான் டார்ச்சர் போல இருக்கு, மிருகன்னா வாழ்ந்துட்டு போயிடலாம் போல இருக்குன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா இந்த மீன் நம்ம எக்ஸாம்பிளா பேசணும்ல, அந்த மீன் இந்த கஷ்டத்துல அனுபவிக்கும் போது கூட நம்ம வந்து வேற ஒரு ஜீவராசியா பிறந்திருக்கலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு அதுக்கு 6ஆம் அறிவெல்லாம் கிடையாது. ஓகேவா? எல்லாத்துக்கும் லைஃப் ஸ்பேன்லாம் ரொம்ப கம்மி தான். ஒரு கொசுவோட லைஃப் ஸ்பேன் ஒரு நாள் தான் நினைக்கிறேன். ஒரு பட்டர்ஃப்ளை எனக்கு தெரிஞ்சு 6 நாளோ 1 வாரமோ தான் இருக்கும். நான் ஃபுல்லாக பார்த்துட்டுலாம் சொல்லலை, அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இதுக்குள்ள அதில் வாழ்ந்து போயிடுது இல்லை. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சிந்தனைலாம் வருது. வாழ்க்கை ரொம்ப டார்ச்சராக இருக்குது, துக்கமாக இருக்குது, இதுக்கு நம்ம விலங்காவே பிறந்திருக்கலாம். இப்போ நம்ம ராஜயோகம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயம் நமக்கு புரிய வருது. மனிதன் எந்த காலத்திலையும் ஜீவராசிகளா, வேற ஜீவராசிகளா, விலங்குகளா பிறந்ததே கிடையாது. இதுதான் ராஜயோகம் சொல்லுது. ஒரு மனிதன் மனிதனாகத்தான் பிறவி எடுக்கிறான், எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி. ஓகேவா? இது இந்த பரிணாம வளர்ச்சி, இந்த டார்வின் தியரிலாம் இருக்குல்ல, மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் எல்லாம் சொல்ற மாதிரி, டார்வினோட தியரின்றது ஒரு அனுமானம். இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் அனுமானம். ஏன் அனுமானம்னு சொல்றோம்னா, இன்னைக்கு பாருங்க, எனக்கு 52 வயசு ஆயிடுச்சு. இந்த 52 வயசுல இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் எங்கேயுமே உலகத்துல இப்படி ரிப்போர்ட் ஆனதே இல்லை. நேற்று வரைக்கும் குரங்கா இருந்தது, இன்னைக்கு மனுஷனா ஆயிட்டான் அப்படின்னு எங்குமே ப்ரூவ் பண்ணது கிடையாது. ஆனா இன்னைக்கும் குரங்கு இருக்கு, இன்னைக்கும் மனிதர்கள் இருக்காங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல பூமியில அது மாதிரி நியூஸ் வந்து பார்த்துருக்கீங்களா? நேற்று வரைக்கும் குரங்கா இருந்தா டகால் இன்னைக்கு மனிதன் ஆகிட்டான் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஸோ அது வந்து ஒரு தியரி தான், அது உண்மை கிடையாது.
இது யார் சொல்றா? ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா சொல்றாரு. அவருடைய இயற்பெயர் சிவன், உலகம் அவர் அல்லா ஜஹா காடுன்னு சொல்லுது. ஸோ இது தப்பு. டார்வின் தியரி தப்பு. தியரி தான். அதே மாதிரி தமிழ்ல இந்த மாதிரி செய்யுள்லாம் இருக்குது, பாட்டெல்லாம் இருக்கு. என்ன பாட்டுன்னா, மண்ணாகி புழுவாகி அதுவாகி இதுவாகி கடைசியா மனிதன் ஆகிறான். பரிணாம வளர்ச்சி. அதாவது ஓர் அறிவுலேருந்து 2 அறிவாகி 2, 3, 4 ஆகி கடைசியாக தான் மனிதன் பிறக்கிறான் அப்படின்லாம் சொல்றான். இதுவும் தப்புன்னு பரமாத்மா சொல்லியிருக்கான். ஸோ மனிதன் வேற ஒரு ஜீவராசியா பிறக்கிறது கிடையாது. மனிதனாக தான் பிறக்கிறான். ஏன் இந்த கஷ்டம்? ஏன் பெரிய கஷ்டம்னா, மனிதன் 6ஆம் அறிவு இருக்கிறதுனால அவன் பெருசா எதிர்பார்க்கறான். இப்ப பாருங்களேன், இந்த ஒரு பிரிவு எடுத்துக்கலாம். நான் குழந்தையா பிறந்தேன். எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு 5 வயசு 6 வயசு வரும்போது தான் ஒரு வெளிச்சமே கிடைக்குது, நம்ம பிறந்திருக்கோம் அந்த பூமியில அப்படின்னு. அப்போ கூட உலகத்தை பத்தி எல்லாம் பெருசா தெரியுமான்னு தெரியாது. அப்படின்னா என்ன, பிறக்கும் போது எப்படி உள்ள வந்தோம் அப்படின்றதே தெரியறதுக்கே சில வருடங்கள் போயிடுது. அது வரைக்கும் நம்ம அப்பா அம்மா நமக்கு சாப்பாடு போட்டு வளர்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஹாஸ்பிட்டல் போறோம், ட்ரீட்மெண்ட் பண்றோம், சில நாள் அட்மிட் ஆயிருக்கோம், அப்படிலாம் பண்றோம். ஆனா அங்க இறக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சரீரம் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சரீரம் விட போறோன்னு கூட நமக்கு அந்த டைம் தெரியாது. சரீரம் விடும்போது தோணலாம், இப்படி மனசுக்குள்ள என்ன இருக்கலாம், இந்த உடம்பு நிலை இப்படி இருந்தா 2 நாள் தாங்கலாம், 4 நாள் தாங்கலாம் அப்படின்னு தோணும். ஆனா சரீரம் விடும்போது விட்டுட்டேன் அப்படின்றதெல்லாம் தெரியுமான்னா தெரியாது. அது என்ன சொன்னேன், பிறக்கிறதும் நமக்கு பெருசாக ஒன்றும் தெரியல, இறந்து போகும்போதும் டக்குன்னு எஸ்கேப் ஆகி போனதும் தெரியாது. அப்புறம் ஆத்மா சரீரம் விட்டு போனதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கும், ஆத்மா ஆஹோ வெளியே வந்துட்டோமோ, இதான் மரணமோ அப்படின்னு புரிஞ்சுக்கும். அது வேற விஷயம். ஸோ பிறப்பும் இறப்பும் கிட்டத்தட்ட நம்ம கிட்ட இல்லாத மாதிரி தான் இருக்கு. அப்ப வாழும்போது அப்பதான் பிரச்சனை டென்ஷன்லாம் தெரியுது. அங்கேயும் பாருங்க, ஒரு புரிதல் இருந்தால் நல்லா இருக்கும். நம்ம ஸ்கூல் படித்தோம், காலேஜ் படித்தோம், இந்த மாதிரி காலகட்டங்கள் என்னன்னா, நமக்கு அப்பா அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க நம்மளை பார்த்துக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு என்ன கஷ்டம், அப்பா அம்மா ஃபீஸ் கட்டுவாங்க, நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா போ. காலேஜ் படிக்கும்போது கிட்டத்தட்ட அப்படிதான். ரொம்ப அபூர்வமாக சில பேர் தான் அவங்களே சம்பாதிச்சு படிக்கிறாங்க. மோஸ்ட்லி ஒரு 80 to 90% பசங்களுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கட்டிடுறாங்க. அப்படின்னு என்ன, அது ஒரு ராஜபோக வாழ்க்கை தான். ஏன்னா எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தால் சமைச்சு கொடுக்குறதுக்கு அம்மா இருக்காங்க. அவங்க எங்கேருந்து சம்பாதிச்சுட்டு வராங்க, எங்கேருந்து அந்த சாப்பிட்றதுக்கான பொருள் வருது, இதெல்லாம் குழந்தைங்க யோசிக்கிறதே கிடையாது. தேவையில்லை, ஏன்னா அதை அவங்க அப்பா அம்மா பார்த்துப்பாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை வந்துட்டு தான் இவர் அடல்ட் ஆனோடனே இவர் திருமணம் பண்ணி இவர் குழந்தை பெற்று இவர் குழந்தைங்களை வளர்க்கும் போது தான் இவருக்கு வந்து உலகமே பெருசா இருட்டா தெரியுது, டென்ஷனா தெரியுது. அப்ப இது எப்படி கடந்து போறது? இதை எப்படி கடந்து போகணும்னா, எப்படி நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்மளை பார்த்துக்கிறதுக்கு அப்பா இருக்காரு, அவர் பார்த்துக்கிறாரு, எல்லாம் ஸ்மூத்தா கொண்டு போனாரு. அதே மாதிரி ஆத்மாவின் தந்தை இறைவன் நமக்கு இருக்காரு. நாம் ஆஃப்டர் ஆல் ஒரு டிராமா நடிச்சுட்டு இருக்கோம். இந்த டிராமால நம்ம தந்தை நம்மளை பார்த்துப்பாரு. இது வரைக்கும் நம்ம பண்ணல, பிறந்த போது நம்ம ஞாபகம் இல்லை, பிறந்தாச்சு, அதுக்கப்புறம் நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படியோ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க, காலேஜுக்கு அனுப்பிச்சாங்க, ஏன் கல்யாணம் கூட பண்ணி வச்சாங்க, இது வரைக்கும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இனிமே வந்து என்னுடைய ஆத்மாக்களின் தந்தை இருக்கிறாரு, அவர் பார்த்துப்பாருன்ற ஒரு புரிதல் இருந்தால் உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. ராஜயோகத்தில் பரமாத்மா தான் சொல்றாரு, நீங்க திருப்தியா இருங்க, இருக்கிறதுல திருப்தியா இருங்க, அப்போ உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா நம்ம அப்படி இல்லை. நம்ம எப்படி இருக்கணும், நம்ம இருந்தா அம்பானி மாதிரி இருக்கணும், அதானி மாதிரி இருக்கணும், கோடீஸ்வரனா இருக்கணும், பெரிய பெரிய கார் இருக்கணும், பெரிய பெரிய ஃபிளாட் இருக்கணும். இது இந்த அந்த அதிகமான ஆசை இருக்குல்ல, பேராசை தான் மனிதனுடைய வாழ்க்கையை வீழ்த்துது. யார் ஒருத்தர் இருக்கிறதுல பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்றாரா, ஸ்ரீராமன் வந்து ராஜா, காட்டுல எவ்வளவு எளிமையா இருந்தார், அந்த மாதிரிதான் நீங்க கலிகாலத்துல இருக்கணும். நம்ம பூமியில இருக்கிறோன்றதே அடுத்தவங்க தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு சிம்பிளிசிட்டியோட வாழ்ந்தா நல்லது. ஓகேவா? ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த மீனோட இதில் பார்க்க ரொம்ப பரிதாபமா இருந்தது. கடல்லையும் அது சேஃப் கிடையாது, வெளியிலையும் அது சேஃப் கிடையாது. இப்படிதான் எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, ஆப்பிரிக்கால ஒரு நாள் ஒரு ஒரு மானுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அது வந்து தன்னை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சீட்டாவா இருக்கட்டும், டைகரா இருக்கட்டும், ஏன் சிங்கமா இருக்கட்டும், அதை விட ஃபாஸ்டா ஓடணும். ஓடினாதான் தன்னை காப்பாற்றிக்க முடியும். அன்னைக்கு யார் அன்னைக்கு ரன்னிங் ரேஸ்ல யார் ஃபர்ஸ்ட் ஓடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதாவது டைகரோ சீட்டாவோ ஃபாஸ்டா ஓடிடுச்சுன்னா அன்னைக்கு இது கண்டம், இது அவுட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது, சீட்டா தான் ஃபாஸ்டஸ்ட் ரன்னிங் அனிமல். ஓகேவா?
அதோடைய சக்சஸ் ரேட் 40ன்றாங்க. சக்சஸ் ரேட் 40 அப்படின்னு என்ன? மானுக்கு என்னன்னா தன் உயிரே காப்பாற்றி ஆகணும், இல்லை கதை முடிஞ்சுது. அப்ப நிறைய டைம் 100% மான் தான் ஜெயிக்குது, அதாவது ஓடி தப்பிச்சுடுது. புலி, சீட்டா, சிறுத்தை இதெல்லாம் 40% வெற்றியாளர் மார்ஜின். அதுக்கு என்ன தெரியுமா? இது கிடைக்கலன்னா வேற ஒன்று சாப்பிட்றதுக்கு. ஓகே, அன்னைக்கு வேற ஏதாவது ஒன்று அடிச்சு சாப்பிட்றோம். இப்படிதான் போராட்டம் ஓடிட்டு இருக்கு. மிருகங்களுக்கு, விலங்குகளுக்கு இடையில நடக்கிற விஷயங்கள் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் அவங்களுக்கான ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, இப்போ மனிதனாக இருக்கிறவங்க ரொம்ப எப்படி செஞ்சீங்கன்னா மனித வாழ்க்கையை எப்படி நல்லா கொண்டு போகணும் யோசிக்கணுமே ஒழிய நம்ம மிருகமாக இருந்திருக்கலாமோ, மிருகமாகவே பிறவி எடுத்திருக்கலாமோ, இப்படி சிந்திக்கிறது தேவையில்லாத சிந்தனை. நீங்கள் என்னதான் தலைக்கீழ நின்றாலும் நீங்கள் மனிதனாக தான் பிறவி எடுப்பீங்க. நீங்கள் அடுத்த பிறவி ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ பிறவி எடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சிங்கமாகவோ யானையாகவோ காட்டு மிருகங்களாகவோ நீங்கள் பிறக்கவே முடியாது. இது ட்ராமாவில் அப்படி டிசைன் கிடையாது. ஸோ சாதாரணமாக எடுத்துக்க பாருங்கள். பகவத்கீதை சொன்னது இந்த நாடகம் நல்லது. எது நடந்திருக்கிறதோ நன்றாகவே நடந்திருக்கிறது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடக்கிறது, எது நடக்கப் போகிறதோ நன்றாகவே நடக்கப் போகிறது. அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் மாத்திரம் என்ன டென்ஷனு? ஏன் டென்ஷன்னா நீங்கள் அதிகமாக ஆசைப்படுறதுனால, உங்களுக்கு எந்த திருப்தியும் இல்லாதனால. ஸோ இந்த புரிதலோட வாழ்ந்தால் நல்லது. இப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு பரமாத்மா சொல்கிறாருன்னா, எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கணும், என் இறைவன் மேலே நம்பிக்கை இருக்கணும், இந்த ட்ராமா மேலே நம்பிக்கை இருக்கணும், என்னுடைய பரிவார் இருக்காங்களா, என்னோட சொந்தம் பந்தம் நண்பர்கள் இவங்க மேலே நம்பிக்கை இருக்கணும். யாருக்கு இந்த 4 மேலேயும் நம்பிக்கை இருக்கோ அவங்க வாழ்க்கை ஜிங்கலால் தான். இந்த புரிதல் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு வந்த தாட்ஸை நான் அவங்க கூட ப்ரெசென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்பாவது இந்த மாதிரி சிந்தனைலாம் வந்திருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மனுஷனா பிறக்கதை விட விலங்காவே பிறந்திருக்கலாம் அப்படின்னு தோணியிருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நம்மளாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு தகவல். இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸில் பார்க்குறீங்களா, அங்கங்கே சண்டை நடக்குது. கரெக்டாக ரஷ்யா யுக்ரைன் போர் நடக்குது, இங்கே இஸ்ரேல் ஹமாஸு, ஹெஸ்புல்லா, இப்போ பார்த்தீங்கன்னா சிரியாக்குள்ளெல்லாம் போய் அடிக்கிறாங்க இஸ்ரேல். இது நடந்துட்டு இருக்கு. இந்த வார்ஃபேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு எதிரி நாட்டோட விமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க என்ன பண்ணுவோம், ரேடாரை வச்சு வருதான்னு கண்டுபிடிப்பாங்க. டகால்னு வந்துச்சுன்னா எப்படி தெரியும்னா, இவங்க அனுப்பக்கூடிய ரேடார் சிக்னல் போய் அந்த பிளெயின் மேலே பட்டு திரும்பி உங்களுக்கு வரும். திரும்பி வரும்போது இவங்களுக்கு இமேஜாக கிடைக்கும். அந்த இமேஜ் என்னென்னா, அது வந்திருக்கிறது பிளெயின், வந்திருக்கிறது ட்ரோனுன்னு தெரியும். ரைட்டு, உடனே இங்கேருந்து ஒரு மிசைல் அடிச்சு அந்த பிளெயினை காலி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் போரோட யுக்தி. ஓகே, உலகம் ஃபுல்லாக இப்படி தான் நடந்துன்னு இருக்கு. இதில் ஒரு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் அது இந்தியாவில் நடந்திருக்கு. என்னென்ன, இப்போது இந்த பிளெயின்னு சொல்கிறோம்ல, எனக்கு கரெக்டாக தெரியாது, என்ன மெட்டலில் உண்டாக்குறாங்கன்னு தெரியாது. அது என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்றதை சொல்கிறேனே, அது ஒன்று இரும்பில் பண்ணியிருக்கணும், இல்லை அலுமினியத்தில் பண்ணியிருக்கணும், இல்லை காப்பரில் பண்ணியிருக்கணும், ஏதாவது ஒரு பாகம், இல்லை எல்லாம் சேர்ந்ததா மாதிரி ஒரு அலாய் மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். இந்த ரேடார் சிக்னல் அனுப்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக அது மேலே போட்டால் ரிட்டர்ன் ஆகும். கரெக்டாக, ஏன்னா அது ஒரு மெட்டலோடைய குவாலிட்டி. அது இந்தியன் சயின்டிஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு மெட்டல் தயாரிச்சிருக்காங்க. அந்த மெட்டல் பேர் எனக்கு தெரியல. அந்த மெட்டலோட ஃபீச்சர் என்னன்னா, ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த மாதிரி ரேடார் சிக்னல் வருது இல்லை, அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்ல, ரிஃப்ளெக்ட் பண்ணால் அதை இழுத்துக்கும், அவ்வளோதான். இது சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, நம்ம விமானம் ஒன்று ரெடி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், போர் விமானம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே கோட்டிங்காக இந்த இதை போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மெட்டலை போட்டாங்கன்னா அந்த பிளெயின் ஆகாசத்தில் வரும்போது எந்த ரேடார் பண்ணாலும் அந்த ரேடார் அடித்து ரிட்டர்ன் வராது அதுக்கு சிக்னல், ஏன்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ இது எந்த நாட்டுக்குள்ளேயும் போய் அந்த ரேடார் பக்கத்திலே போய் ரேடார் மேலே பாம்பு போட்டு வரலாம். ஏன்னா ரேடாரால் சிக்னல் போட்டால் ரிட்டர்ன் வந்தால் தான் ரேடார் கண்டுபிடிக்க முடியும். கொண்டு வந்திருக்கு, ஏன்னா அது மிஷின் தானே இது. அப்படி ஒரு சாதனையை இந்தியன் சயின்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது இது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இனிமேல் தான் நம்ம ஃபைட்டர் ஜெட்லாம் பண்ணணும். அந்த அது எப்படி பெயிண்ட் அடித்து கோட் அடிப்பாங்களான்னு எனக்கு தெரியல, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பிளெயினையே இதை வச்சு டிசைன் பண்ணுமா அதுவும் தெரியல. ஆனால் இப்படி ஒரு மெட்டீரியல் கண்டுபிடிச்சிருக்காங்க மட்டும் சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த எந்த ஒரு ரேடாரில் உலகத்தில் மாட்டவே மாட்டாது அப்படின்னு. அப்போ போர் ஒரு முறை எப்படிலாம் போகுது பாருங்களேன், எப்படிலாம். அப்போ நம்ம பாகிஸ்தானுக்குள்ளேயே போய் ஒரு பாம்பு போட்டு வந்துடலாம், எந்த ஒரு இதை பற்றி கவலைப்படாமல், எந்த ரேடார் கிட்ட பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா எந்த ரேடார்ல இது மாட்டாது. பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ரேடார் இப்படி ஆகாஷம் இப்படியே பார்த்துட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், நீங்கள் கீழே பறந்து வந்தீங்கன்னா ரேடார் மாட்டாது, ஏன்னா ஹைட்டு கீழே வர்றீங்கன்னு.
அதுவும் எவ்வளோ தூரம் பாசிபிள் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது. இப்போ இப்படி ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணி அந்த மெட்டீரியல் வந்து அது வழியாக பட்டு ரிஃப்ளெக்டே ஆகாத மாதிரி மெட்டீரியல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா பாருங்களேன், வார்ஃபேர் எந்த மாதிரிலாம் முன்னேறிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்களேன். இந்த பர்டிகுலர் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி ஒரு மெட்டீரியல் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா இல்லையா அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.